கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மீண்டும் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு புதிய அரையாண்டின் துவக்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பேர் இரக்கத்தினாலே கடந்த ஒரு அரையாண்டை தேவன் கடக்க தேவன் அருள் செய்தார். 68ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 68ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த மாதத்தின் வாக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை நினைவுபடுத்தி கொண்டிருந்தார். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள். தேவன் எழுந்தருளுவார். அல்லேலூயா. இந்த காலையிலும் ஆண்டுடைய வார்த்தை, இந்த மாதத்தில் தேவன் எழுந்தருளுவார். எழுந்திருப்பார் என்பதற்கும் எழுந்தருளுவார் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இப்ப நீங்க உட்கார்ந்து எழுந்திருக்கிறது அல்ல இந்த பதம். வேதம் ஆங்கிலத்தில் எழுத God, let God arise. Let God arise என்றால் தன்னுடைய முழு ஆள் தத்துவத்தையும், அவருடைய நாமம் let his enemies be scattered, let them also that hate him flee before him. அவரை பகைக்கிறவர்கள் யாவரும், அவரை விரோதிக்கிறவர்கள் யாவரும் அவர்கள் சிதறுண்டு, ஆண்டவருடைய நாமம் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆண்டவர் யாருக்காக இங்கு எழுந்தருளுவேன் என்று குறிப்பிடுகிறார்? இந்த சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு 7 குரூப் பீப்புளை இங்க நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் பாருங்க, 3ஆம் வசனத்தில் நீதிமான்கள் என்று வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் திக்கற்ற பிள்ளைகள், தகப்பன் இல்லாத பிள்ளைகள், விதவையில் பிள்ளைகள் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தில் தேவன் தனிமையானவர்கள், கட்டுண்டவர்கள் என்று வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்திலும் உமது சுதந்திரம் என்று வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்திலே ஏழைகள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் 11ஆம் வசனத்தில் ஊழியம் செய்கிற, வசனம் சொல்லுகிற ஊழியக்காரர் என்று வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்திலே நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும், அதாவது புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, இத்தனை கூட்ட மக்களுக்கும் ஆண்டவர் இங்கு இந்த சங்கீதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அநேக வேளையில் தேவன் எழுந்தருளாத பட்சத்தில் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவருடைய நாமம் எழுந்தருளின என்பது தாம் நேசிக்கும் மக்களுக்காக மட்டும் அல்ல, தாம் உள்ளத்தில் ஆண்டவர் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரோ, எந்த ஜனத்துக்காக நான் எழுந்தருள வேண்டும், இங்க சொல்லப்பட்ட ஜனம் மட்டும் அல்ல. ஆண்டவருடைய நாமம் இங்கு சங்கீதக்காரன் சில கூட்டத்தை குறிப்பிடுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். ஆண்டவர் எழுந்தருளினால்தான் ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்தை புறஜாதியார், சத்துருக்கள், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 94ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு சங்கீதக்காரன் இப்படி சொல்லுவார். 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. இன்றைக்கு கூட ஆண்டவருடைய பிரசன்னம், எழுந்தருளினார் என்பது ஆண்டவருடைய முழு தத்துரூபம், ஆள் தத்துவம். சமூகம் என்பது வேறு, பிரசன்னம் என்பது வேறு. இங்கு பாருங்கள், தேவன் எழுந்தருளினார். யாருக்காக ஆண்டவர் எழுந்தருளுவார்? எல்லாருக்காக எழுந்திருப்பதில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சங்கீதத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் வீடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து என்று சொல்லுவார். அவன் மேல் சீறுகிறவளுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலையிலும் எழுந்தருளுகிற கர்த்தர். எழுந்தருளுதல் என்றால்
அது திரள் கூட்டமான மக்களாக கூட இருக்கலாம், 2 பேர் நடுவில் கூட இருக்கலாம். நான் 3 காரியத்தை சொல்லி வேகமாய் கடந்து போகிறேன். முதலாவது, சீனாய் மலையிலே கர்த்தர் எழுந்தருளினார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீனாய் மலைக்காக, மலையில் அல்ல, மலைக்காக தான் எழுந்தருளினார். முதல் காரியத்தை நான் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவளுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்தில் இருந்து புறப்பட்டது. சீனாய் மலையிலிருந்து என்பதை விட சீனாய்க்காகவே அங்க எழும்பினார். இந்த சீனாய் யார்? இந்த சீனாயில ஏன் அவர் எழுந்தருள வேண்டும்? நம்பர் 1, இந்த காலையிலும் கூட சீனாய்க்காக ஆண்டவர் எழுந்தருளுகிறார், அல்லது சீனாய் மலையிலிருந்து கர்த்தர் எழுந்தருளுகிறார். இந்த சீனாய் இருக்கிற இடம் எங்கென்று கேட்டால் எகிப்து, முகமதியர் நாடு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீனாய் இது நம்பர் 1, வார்த்தையின் பிரசன்னம். அந்த வசனம் பாருங்கள், அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. வார்த்தையின் பிரசன்னம் எழுந்தருளும் போது அங்க முதல் தேவ பிரசன்னத்தை ஜனங்க பார்க்கிறாங்க. இந்த சீனாய் மலை யார்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சீனாய் மலை யார்? யாரை கர்த்தர் சீனாய் என்று குறிப்பிடுகிறார் வேதாகமத்தில்? கலாத்தியர் 4:25. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் 24. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமை தனத்திற்குள்ளான பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. போதும். அன்றைய நாமம் சீனாய் மலையிலே ஏன் எழுந்தருளினார்? அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியே இவனையும் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன், இவனையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணாரு. இப்ப சீனாயில ஏன் எழுந்தருளினார் கர்த்தர்னா, அந்த அடிமைப்பட்ட பெண்ணாகிய ஆகாரின் வம்சம் தழைக்க வேண்டும். இன்றைக்கு இந்த சீனா எங்க இருக்கிற என்றால் எகிப்தின் நடுவிலே. எகிப்தில் ஒரு முக்கியமான பகுதி தான் சீனாய். இந்த காலவேளையில் கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு வேலை செய்யப்பட்டு வேலைக்கு சரியா கூலியும் கொடுக்கல, அன்றைக்கு எந்த நன்மையும் பெறாத அந்த மகளுக்காக இன்றைக்கு பாருங்க, இந்த சீனாயா ஒதுக்கப்பட்ட ஜனங்கள், வெறுக்கப்பட்ட ஜனங்கள், அல்லது தள்ளப்பட்ட ஜனங்கள், அவங்களுக்கு சரியான நீதி கிடைக்காத ஜனங்கள், அவர்களுக்காக சீனாயிலே கர்த்தர் எழுந்தருளுகிறார். இங்க என்ன பிரசனம்னா, வார்த்தையின் பிரசனம். அங்க என்ன பற்றி எரிது நீங்க கேட்டீங்கன்னா, அவருடைய கரத்திலிருந்து அக்கினி மயமான பிரமாணம். அன்றைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் நெருப்புக்கு அக்கினிக்கு இந்த இடத்தில் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஏன் எழுந்தருளினார் இந்த சீனாயில? 2 காரியத்துக்காக ஆண்டவர் சீனாயில எழுந்தருளினார். நீங்கள் அதே 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்கன்னா, தாம் மக்களை சிநேகிக்கத்தான் எழுந்தருளினார் வாசிக்கிறோம். அதே 33ஆம் அதிகாரம், மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். போதும், எல்லாரும் சுட்டெரிக்கணும். பாருங்க, அவர் கன்சியூமிங் ஃபயர், அவர் சுட்டெரிக்கிற கடவுள் அல்ல. அதற்காக அவர் எழுந்திருக்கல. எதுக்கு எழுந்தருளினாரா? தமது ஜனத்தை கர்த்தர் சிநேகிக்கிறார். நம்பர் 1. யார் இன்னைக்கு சிநேகிக்கப்படலையோ, எந்த ஆகார் வெறுக்கப்பட்டாங்களோ, எந்த ஜனங்களை தேவன் இன்றைக்கு வேண்டாம் என்று ஜனங்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்களோ, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஆண்டவர் அவர்களை சிநேகிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஈசாக்கையும் தேவன்தான் சொன்னார், ஈசாக்கை தேவன்தான் ஆசீர்வதித்தார், இஸ்மவேலையும் தேவன்தான் ஆசீர்வதித்தார். இந்த கால வேளையிலும் எழுந்தருளின்ற கர்த்தர் முதல் சிநேகிக்கிறார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். இன்றைக்கு ஆண்டுடைய சிநேகம் ஒப்பற்றது, உயர்ந்தது. மனுஷனுடைய சிநேகத்துக்கும்
கடவுளுடைய சிநேகத்துக்கும். பாருங்க, என்றைக்கு ஆகாரம் யோசித்தாரோ ஆகாரம் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் மறக்கல. எத்தனையோ காலங்கள் கடந்து போன பிறகு அந்த சீனாய் மலையாகிய ஆகாரை தேவன் சிநேகிக்கிற கடவுளாக எழுந்தெழுந்தது எதை குறிக்கிறது? உபாகமம் 33:16 நீங்கள் வாசிக்கும் போது அது கர்த்தரின் தயையை குறிக்கிறது. நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளுடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வரும். எழுந்தருளு என்ன காரணம்? தயை, ஃபேவர். அவன் தலைமையில எப்படின்னா, ஏன்னா அவன் எங்க இருக்கிறான்னா எகிப்துல இருக்கிறான். அவன் யாருக்கு ஃபேவரா இருக்கான்னா முகமதியருக்கு ஃபேவரா இருக்கிறான். அவன் யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான்னா பார்வோனுக்கும் அவனுடைய ஜனத்துக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து ஒரு முக்கியமான ஒரு தேசம். கூடி வந்திருக்கிற நாம் எல்லாம் கவனிக்கணும். எகிப்திய கர்த்தர் மறந்தாரோ? இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் கர்த்தர் கடவுளோ? அல்ல, எகிப்துக்கும் அவர்தான் தேவன், சர்வலோகத்துக்கும் அவர்தான் தேவன். முச்சடியில எழுந்தருடைய தயையா யோசேப் மேல வைக்கிறார் அப்படின்னா, முதல் பார்த்தா சிநேகம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தயை. இந்த தயை அவன் மேலே, ஏன்னா அவனுக்கு ஞானம் கொடுக்குறா, அவனுக்கு பலன் கொடுக்குறா, நல்ல ஆவி கொடுத்து ஜனங்களுக்கு படி அளக்க செய்கிறா. அவன் பெரிய அதிபதி ஆகிறான். எங்க? இஸ்ரவேல் இல்ல, எகிப்தில். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படி. எழுந்தருளின கர்த்தரை இன்றைக்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் போகிற இடமெல்லாம், அல்லது நாம் ஜெபிக்கிற இடமெல்லாம், நாம் கடந்து போகிற இடத்துல யார் எழுந்தருள வேண்டும்? கர்த்தர் எழுந்தருள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார். சத்துருக்களை கடிந்து கொள்ளுன்னு சொல்லுவோம். சத்துருக்கள் ஏன் வந்து குறிக்கணும்? இல்லை, அவர் எழுந்துட்டார்னா அவங்க போயிடுவாங்க. தேவன் எழுந்தருளும் போது அங்க யாருக்கும் இடம் இல்லை. முதல் பாருங்க, சிநேகிக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தயையை வைக்கிறார். எழுந்தருளும் தேவனுடைய முதல் தன்மை இன்றைக்கு சீனாய்க்காக, ரெண்டாவது சீஷர்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுகிறார். அப்போஸ்தலர் 1:11. முதல் சீனாய்க்காக அடிமைப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள். இரண்டாவது கலிலேயராகிய மனுஷரே, எல்லாரும் பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள். உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். வல்லமையின் பிரசன்னம். இரண்டாவது, சீஷர்களுக்காக எழுந்தருளுகிற கடவுள், வல்லமையின் பிரசன்னம். சீஷர்கள் ரொம்ப படித்தவர்களா, பலவான்களா? சீஷர்கள் ரொம்ப அவர்கள் செல்வந்தர்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் இந்த சீஷர்களுக்காக அவர் ஏன் எழுந்தருளணும்? இதுதான் கடைசி, இதுதான் கடைசி. எல்லாம் பார்க்குறாங்க. பெத்தனியாவில் கொண்டு வந்து அவர்களை நிறுத்தி 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவங்க முன்பாக எழுந்தருளி போகிறார். அங்க தேவதூதன் சொல்றார், கலிலேய மனுஷரே, நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்க? இது ஏன் வல்லமையின் பிரசன்னம்? 8ஆம் வசனம் பாருங்கள். 8ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி. இந்த வல்லமையின் பிரசன்னம் வர வேண்டும் என்பதற்காகவே இந்த எழுந்தருளி போகிறார் கர்த்தர். இங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பாக ஏன் எழுந்தருளுகிறார்? இந்த வல்லமையின் பிரசன்னத்தை 50வது நாளில் எல்லாரும் பெற்று கொள்ள வேண்டும். இந்த வல்லமையின் பிரசன்னம் தான் சாத்தியம் இல்லாத காரியங்களை சாத்தியமாக்க முடியும். இன்றைக்கு யாருன்னா நம்ம யோசித்து வந்திருப்போம், இது சாத்தியமே கிடையாது, இந்த வேலை வாய்ப்பு சாத்தியமே கிடையாது, இந்த எஜுகேஷன் சாத்தியமே இல்லை. வல்லமையின் பிரசன்னத்தினால சாத்தியம் இல்லாத எல்லாம் சாத்தியமாகும். அன்றைய நாமும் மகிமைப்படும். சீஷர்களை நீங்கள் பாருங்கள், அவர்கள் அதிகமான பேர் படிப்பறியில்லாதவர்கள். தேவனுடைய பிள்ளைகளை 3 காரியங்கள் சொல்லப்படுது. இந்த வல்லமையின் பிரசன்னம் 50வது நாளில் அவர்கள் பெறுகிறார்கள். 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், 2-3 வசனங்களிலே அந்த வல்லமை அவர்கள் மேல் வந்து இறங்குகிறது. வானம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் அவர்கள் மேல் வந்து இறங்குகிறார். அவர்கள் எல்லாம் பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள்.
இன்றைக்கு தேவன் ஏன் எழுந்தருளினார்னா, ஒன்றும் இல்லாத ஒருவனை உருவாக்கி ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் செயின்ட் பீட்டர் சர்ச், செயின்ட் பால் சர்ச், இதெல்லாம் எப்படி வந்து நீங்க கேட்குறீங்களா? பவர் ஆஃப் பிரசன்ஸ், அன்றைய நாமம் மகிமைப்படுவதா, அந்த ஆவியின் வல்லமையின் பிரசன்ன அவங்க மேல வரலன்னா இன்னைக்கு அவங்க பேர்ல எதுவுமே இருந்திருக்காது. இன்னைக்கு கூட நமக்கு ஒரு கவலை, என் பேர்ல ஒண்ணுமே இருக்குதா? நிறைய பேர் அடிக்கடி யோசிச்சு, என் பேர்ல எதுனா ஒன்று இருக்குதா? ஒரு சின்ன நிலம் இருக்குதா? காணி பூமி இருக்குதா? இன்றைக்கு எத்தனையோ பேருடைய பேர்ல எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்தாரு. யார் பேர்ல கொடுத்தார் தெரியுமா? யாருக்காக கர்த்தர் எழுந்தருளுவாரோ. முதல் பார் சீனாய் மலையில், இரண்டாவது பார் சீஷர்களுக்காக. தேவனுடைய பிள்ளைகளை 3 காரியம் நான் சொல்லுகிறேன் இந்த இடத்துல. வல்லமையின் பிரசன்னம். முதல் பலவான்களாக, 8ஆம் வசனம், அப்போஸ்தலர் 1:8, நீங்கள் பலன் அடைந்து. இந்த வல்லமையின் பிரசன்னம் நம்மை பலவான்களாக, உண்மையாக அவங்களாம் பலவீனர், அவங்க உண்மையாக வீக் பர்சன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது நாங்கள் பலவீனர் என்று தான் அவர் அறிக்கை எடுக்கிறார். அவர்களோ பலவான்கள். அன்றைய நாமம், நாங்கள் பைத்தியக்காரர் என்று சொல்லுகிறார். அதே அப்போஸ்தலர் 1:8 நீங்க வாசிங்கன்னா, நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டோடைய பிரசன்னம், தேவன் எழுந்திருந்தா தான் ஒரு மனுஷனை புது சிருஷ்டியாய் மாற்றி அவனை சாட்சியா கர்த்தர் மாத்துறார். அன்றைய நாமம் பாருங்க, தமஸ்கு வீதியில அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் வழியிலே குறுக்கிட்டு தரிசனமாகி, சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சவுலை பாருங்க, சாட்சியாக தேவன் ஏற்படுத்துகிறார். அன்றைய நாமம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 24ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுலை என்னவா ஏற்படுத்தினாராம் பாருங்கள். 24 அப்போஸ்தலர் 24, 26, 22. இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்தபோது பேலிக்ஸ் இவைகளை கேட்ட 26, 22 தேவ அனுகிரகம் பெற்று, ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருவேன். எப்படி மாத்திட்டார் பாருங்க. சாட்சி அழிச்சவன், எவிடென்ட்டே இல்லாதபடி ஆக்கணும்னு எல்லாரும் சிறையில போட்டவனுக்கு ஆண்டவர் தரிசனம் தந்து ஆண்டுடைய மகிமையான பிரசன்னத்தை அவன் கண்டு, இந்த கால வேளையிலும் கூட சீஷர்களை கர்த்தர் சாட்சிகளாக மாற்றுகிறார். சாட்சி அப்படின்னா இயேசு ஒருத்தர் இருக்கிறார் என்றதுக்கு எவிடென்ட். எல்லாம் கவனிக்கும். இன்னைக்கு கூட கோர்ட்டில் போனால் சாட்சி என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. என்னங்க எவிடென்ட்டு? இயேசு ஒருத்தர் இருக்கிறார்ன்றதுக்கு என்ன எவிடென்ட்னா சீஷர்கள். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க இயேசு மாதிரி தாடி வச்சிருக்கணும், இயேசு மாதிரி அங்கே இல்லை, தேவையில்லை. அவர்களுடைய ஜீவியமே இயேசுவை போல் இருந்தது. 3வது நீங்க வாசிங்கன்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவர்களை ஞானவான்களா கர்த்தர் மாற்றினாராம். இந்த வல்லமையின் பிரசன்னம் தான் அவர்களை ஞானவான்களாக மாற்றினது. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் போதும். இயேசு பிள்ளைன்னு அறிஞ்சிக்கிறதுக்கு இன்னும் ஞானம், தேவ ஞானம். படிக்கலைங்க, எல்லாமே கை நாட்டு. சைன் கூட பண்ண தெரியாது யாருக்கு. ஏன்னா மீன் பிடிக்கிறவங்களுக்கு என்ன படிக்க தெரியும்? குழந்தையிலேருந்து மீன் பிடிப்பாங்க. மீன் பிடிக்கும் தொழில் என்பது சிறு குழந்தையிலிருந்து கொண்டு போய் விட்டுருவாங்க கடல்ல. எல்லாம் நீச்சலும் தெரியும், தண்ணிக்கு பயப்பட மாட்டாங்க. ஆண்டவருடைய நாமம். இவனுக்கு என்ன தெரியுங்க? படிப்பு. இந்த வல்லமையின் பிரசன்னம் அவன் மேல இறங்கின போது அவங்க பேசுறாங்க பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல யோவேல் இருந்து பேசுறார். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து யோவேல் தீர்க்கதரிசனத்துல புத்தகத்திலிருந்து பேசுறார். யோவேல் எங்க இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. எந்த காலத்துல பேசுறார் பேதுரு? இந்த ஞானம் எங்கிருந்து பேதுருக்கு வந்தது கேட்டீங்களா? அப்போ பைபிள் காலேஜ் எதனா இருந்ததா? வேதாகம கல்லூரிக்கு போனாரா பேதுரு? இல்லைங்க. இதுதான் தேவ ஞானம். அல்லேலூயா.
ஆண்டு பிரசன்னம் உன் மேல வரும்போது ஒன்று பலன், தேவ பிரசன்னம் ஒரு 2 சாட்சி, தேவ பிரசன்னம் உன் மேல ஒரு 2 தேவ ஞானம். எப்படிங்க அவன் பேசுறான் பாருங்க. அன்னைக்கு கூட ஸ்தேவான் பேசினாரு. நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் யாருன்னா சமையல்காரன். சர்ச்சில் சமைக்கிற வேலை தான் ஸ்தேவானுடைய வேலை. ஆனா அவன் பேசுகிறது உற்று பார்த்தாங்களா அந்த சங்கத்தார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாகும். ரொம்ப கவனமா அவனுக்கு எதிர்த்து பேசவே முடியல. அவனோடு கூட ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணினதாக நாம் வாசிக்கிறோம். அவன் முகம் தேவதூதருடைய முகம் போல் இருக்கா. 15ஆம் வசனம், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்து அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க. அவன் பேசத்த கேட்கிறான். அடடா, இங்க சமையல்காரன், அங்க மீன்காரன். எல்லாம் கவனிச்சிங்களா? வல்லமையின் பிரசன்னம். நான் முதல் சொல்றாங்க வார்த்தையின் பிரசன்னம். அங்க அக்கினியா அந்த மலையில எரிஞ்சது எதுன்னு கேட்டா வேர்டு. இங்க இயேசு சொல்ற எழுந்தருளும் பொழுதே சொல்லிட்டு போறார், வல்லமை உங்கள் மேல் வரும், நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள். வல்லமையின் பிரசன்னம் வந்தா ஒருத்தன் பலன் அடைவான், ஒருவன் சாட்சியாய் மாறுவான், ஒருத்தன் ஞானவானாய் மாறுவான். அடிக்கடி நம்ம சொல்றோம், எனக்கு ஞானம் இல்லையே, இந்த குடும்பத்தை நடத்த சபை நடத்த எனக்கு ஞானம் வேண்டும். ஆண்டவர் இந்த காலையில பரத்திலிருந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன். மூன்றாவதாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். சீயோனுக்காக அவர் எழுந்தருளுகிறார். 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சங்கீதம் 102ஆம் சங்கீதம். தேவரீர் எழுந்தருளி. போதும், எழுந்தருளி. யாருக்குன்னா சீயோனுக்காக. நான் முதல் சொன்ன சீனாய் மலைக்காக. சீனாய் மலை என்றால் அடிமைப்பட்ட ஆகாருடைய சந்ததியை அது குறிக்கிறது. 2வது சீஷர்களுக்காக. 3வது சீயோனுக்காக. இந்த சீயோன் யார் என்றால் மணவாட்டி சபையை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டுடைய திருச்சபை இந்த சீயோன் இது குறிக்கிறது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்காக தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க இந்த காலையில? யாருக்காக எழுந்தருள் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டம் சீனாய் மலை, இன்னொரு கூட்டம் சீஷர்கள், இன்னொரு கூட்டம் சீயோன். இந்த சீயோன் என்றால் என்ன? இப்போது கர்த்தருக்குள் இருக்கிற ஆவிக்குரிய தேவ மக்கள், ஆண்டுடைய வருகையை நோக்கி பார்க்கிறவர்கள். இவர்களுக்கு பாருங்க, அடுத்த வசனம் சொல்றார், 14ஆம் வசனம், உம்முடைய ஊழியக்காரர்கள் அதன் கல்லுகள் மேல் வாஞ்ச வைத்து அதன் மண்ணுக்காக பரிதபிக்க. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தேசத்தை கட்டுறார் சீயோனுக்காக, அவங்களுக்கு ஒரு பரிசுத்த நகரத்தை கட்டுறார் அந்த சீயோன் சபையாருக்காக. சீயோன் என்பது அது புது ஏற்பாட்டின் மணவாட்டியின் திருச்சபை. 3வது வருகையின் பிரசன்னம். நான் முதல் சொன்ன வார்த்தையின் பிரசன்னம். 2வது வல்லமையின் பிரசன்னம். நான் 3வது சொல்றேங்க, இது வருகையின் பிரசன்னம். ஆண்டவர் எழுந்தருள்றார் அப்படின்னா இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா, இதுதான் அவருடைய 2ஆம் வருகையின் பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்துல பயங்கரமான காரியங்கள்லாம் நடக்கும். ஆண்டுடைய நாமும் மகிமை. எதுக்கு சரி எழுந்தருளுகிறார்? தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கூட தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஏன் தேவன் எழுந்தருள வேண்டும்? அவங்களுக்கு தேவன் 2 காரியங்களை கொடுக்க வரார். இந்த சீயோனை ஏன் இந்த பூமியில ஏற்படுத்தினா? ஒரு சபை இல்லை, உலகளாவிய சபை. அது என்ன தெரியுமா? சபை அவருடைய சரீரமாகிய சர்வ சங்கம். அன்றைய நாமும் சரி எழுந்தருளும் போது என்ன கொடுக்கிற? அந்த சீயோனுக்கு 2 கொடுக்கிற. 1 உறவுக்கு பங்கு, உழைப்புக்கு பலன். அவரோடு உறவு வச்சிருக்கிற, அவரோடு ஐக்கியமா இருக்கிறவங்களுக்கு பங்கு. கொலோசியர் 1:12. கொலோசியர் 1:12. மணவாளனோடு யாரெல்லாம் ஐக்கியமா இருக்கிறாங்களோ, மணவாளனோடு யாரெல்லாம் ஜபத்திலும் வேதத்திலும் உபவாசத்திலும் யார் வைராக்கியமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறாராம். கொலோசியர் 1:12 வாசியுங்கள். எங்க பாருங்க பங்கு, எங்க பங்கு பாருங்க. நான் இன்னைக்கு கேட்குறவங்கள, உங்களுக்கு அமெரிக்காவில் ஷேர் மார்க்கெட்டில் பங்குன்றாங்க. ஒருத்தரை கேட்டா,
ஐயோ எனக்கா இங்க சோன்சோ இடத்துல பங்கு, எனக்கா இந்த நிறுவனத்துல ஷேர் இல்ல. இங்க ஷேர் யாருக்கு கொடுக்கிறார்னு கேட்டா ஆண்டவரோடு உறவு வைத்திருக்கிற பரிசுத்தவான்கள். உறவு இன்னைக்கு ரொம்ப முக்கியம். உறவு என்பது ஜெபத்தின் மூலம் வைக்கலாம், வேத வாசிப்பின் மூலம் வைக்கலாம், உபவாச வாழ்க்கையின் மூலம் வைக்கலாம். தேவனோடு உறவு வைக்கணுங்க. தேவனோடு நாம் பேசணும் அப்படின்னா ஆண்டவரோடு இந்த சீயோன் ஒரு நெருங்கிய ஒரு உறவு. என்னைக்கோ ஒரு நாள் கர்த்தரை தேடுறதில்ல, என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் இல்லை. உனக்கு பங்கு வேணுமா பாருங்க, இந்த பூமியில மட்டும் இல்லை பங்கு. 16ஆம் சங்கீதம் 5-6 வசனம் பாருங்கள். இந்த பூமியில மட்டும் பங்கு நம்ம கேட்குறோம், நமக்கு பங்கு கொடுக்க மாட்டாங்களான்னு. மனுஷன் கொடுத்தா கொஞ்சம் கொடுப்பான், ஆனா உனக்கு தேவன் எங்க பங்கு கொடுக்கிறார்? சீயோனுக்கு ஆண்டவர் பங்கு கொடுக்கிறாராம். 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். கர்த்தர் என் சுதந்திரமும் பங்கு கிடைக்கிற இடம் பார்த்தா நேர்த்தியான இடம் பா. சூப்பர் வாழ்க்கைப்பா உங்களுக்கு கிடைச்சது, சூப்பர் ஜாப்புப்பா. ஐயோ அவனுக்கா ரொம்ப நாள் காத்திருந்தான்பா, அவனுக்கு சூப்பர் பிரைஸ் கிடைச்சதுப்பா. ஏன்னா நேர்த்தியானது அப்படின்னா பெஸ்ட். இன்னைக்கு நமக்கு ரொம்ப துக்கமா இருக்குது, சீக்கிரமா ஒரு காரியம் கிடைக்கலையே, வேகமா கிடைக்கலையே. பரவாயில்ல, டிலே இஸ் நாட் டினைட். டிலே ஆல்வேஸ் குட். கொடுத்தா கூட காலத்தாமதம் உனக்கு பெஸ்டா கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா. பங்கு எங்க கொடுக்குறாரு தெரியுமா? பரிசுத்தவான், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில். சங்கீதக்காரன் சொல்ற நேர்த்தியான இடத்துல. அல்ப சொல்பமான பொருள் உனக்கு தேவன் கொடுக்க மாட்டார். ஆமென். எதனா கொடுக்கணும்னு நினைச்சா பெஸ்ட்டை கொடுப்பார். யூஸ் பண்ண பொருள், யாருடைய பொருள், இதெல்லாம் கொடுக்க மாட்டார். உனக்கு கொடுத்தால் பெஸ்டா தேவன் கொடுப்பார். தேவனோடு யார் உண்மையான உறவோடு இருக்கிறாங்களோ, அதிகாலையில் எழுந்து அவர் முகத்தை யார் தேடுறாங்களோ, யார் கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக வாசிக்கிறாங்களோ, வாரத்தில் 1 நாள் 2 நாள் உபவாசத்தில் அவரோடு கூட யார் தனித்து வனவாசம் செய்கிறார்களோ. 2வது உழைப்புக்கு பலன். சீயோனுக்கு எழுந்தருளுகிற தேவன் தருகிறது அந்த சீயோனுக்கு உழைப்புக்கு தக்க பலன். வெளிப்படுத்தல் 22:12 பலன் கொடுக்க வராராம். அவர் சீக்கிரம் சீயோனை கட்டி இதை முடிக்க போறார். தேவ நகரம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பானால் அவர் எழுந்தருளும் போது என்ன நடக்கும்? அவர் உழைப்புக்கு தக்க பலன். வாசிக்கலாம் 22:12. கிரியைன்னா ஒர்க், வேலை. அவன் வேலை எப்படி செய்யறானோ அதுக்கேத்த பலன். நான் சொல்றேன், ஒண்ணு பங்கு, உறவுக்கு பங்கு, உழைப்புக்கு பலன். அல்லேலூயா. இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம வேலை செய்யறோம், எனக்கு ஏன் சரியான ஊதியம் கிடைக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் வேலை எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் உனக்கு ஊதியம் எப்படி கொடுக்கலான்னு தேவன் டிசைட் பண்றார், மனுஷன் அல்ல. நம்ம அநேக வேலையில் அந்த ஓனர் மேலே கொஞ்சம் யோசிப்போம், இந்த ஓனர் ஏன் இப்படி இருக்கிறாருன்னு. ஓனர் இல்லைங்க, கர்த்தர் நினைக்கிறார். இந்த பூமியில நாம் செய்கிற ஒவ்வொருக்கு ஏன் தேவன் எழுந்தருள போறாராம் சீயோனுக்காகனா, அதுக்கு பலன் கொடுக்க போறார். என்ன பலன்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் 2:23 நீங்க வாசித்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 2:23 அதையே கர்த்தர் சொல்லுகிறார். கிரியைகளின்படி. அது நல்ல வேலை செய்கிறியோ கெட்ட வேலை செய்கிறியோ, ஆண்டவருடைய நாமம் வேலை எப்படி செய்கிறியோ. நம்பர் 1 வேலையின் அளவு, வேலையின் தரம் அல்லது வேலையின் காலகட்டம். ஆண்டவருடைய நாமம். இன்னைக்கு வேலைக்கு எனக்கு கூலி கொடுக்கல நமக்கு இயேசு என்ன சொன்னா தெரியுமா? வேலையால் கூலிக்கு பாத்திரம். வேலை ஒரு பக்கம் அது தரமான வேலையா இருக்கணும், ஒர்த்தா இருக்கணும் அந்த வேலை. 2வது அந்த வேலை எப்படி இருக்கணும்னு கேட்டா, அந்த வேலை நீளமான வேலையா இருக்கணும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறேன்னு சொல்லி ஷார்ட்டில் வந்துடுவாங்க. இப்போ எல்லாமே ஷார்ட் ஒர்க்கை தான் கேட்குறாங்க. 3 மணி நேரத்தில் வந்தோன்னா 4 மணி நேரம், அதுக்கேற்ற பலன் தான் உனக்கு. ஒரு மாதிரி இயேசு பேதுரை பார்த்து கேட்குறார். பேதுரு இயேசுவை பார்த்து இப்படி கேட்குறார், எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே. அதுக்கு இயேசு சொல்கிறார், இம்மையிலே 100 மடங்கு, மறுமையிலே நித்திய ஜீவன். ஏன் சீயோனுக்காக கர்த்தர் எழுந்தருளுகிறார்? உழைப்புக்கு அவங்களுக்கு பலன் கொடுக்கணும். உழைப்பு சுத்தமான வேலையாக இருக்கணும். நம்முடைய வேலையெல்லாம் க்ளீனாக இருக்கணும். ஆள் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, ஆள் வராங்களோ வரலையோ, நம்முடைய வேலை நேர்த்தியான வேலை. அல்லேலூயா. நம்பர் 1, உறவுக்கு பங்கு, உழைப்புக்கு பலன். அதை தான் நீங்கள் சொல்கிறார் 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். தேவரீ நீர் எழுந்தருளி சியோனுக்கு தயை செய்யும் காலம். அதுக்குன்னு ஒரு நகரத்தை வேற கட்டுறார். அடுத்த வசனம், அதுக்கு ஒரு தேசத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். அதான் பியூலா லேண்ட். ஒரு அழகான தேசம், அதுக்கு ஒரு அழகான நகரம் ஆண்டவர் ரெடி பண்ணிட்டே இருக்கிறார். ஏன்னா தான் மக்கள் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண நகரம் இல்லை, அது தங்க நகரம், கோல்டன் சிட்டி. 24 கேரட்டில் கட்டுறாரு அந்த நகரத்தை. தேவனுடைய பிள்ளைகளை, ரோடு ஹைவேஸே உனக்கு 24 கேரட்னு இருக்குது பைபிளில். இந்த காலையில் நான் முடிக்க போகிறேன். தேவன் எழுந்தருளுவார். அல்லேலூயா. சியோனுக்காக, சீனாய் மலைக்காக, சீனாய் மலைக்காக. 2வது சீஷர்களுக்காக. 3வது சியோனுக்காக. இன்றைக்கு கர்த்தருக்கு ஒரு கூட்டம் திரளாக காத்துட்டு இருக்குது. ஆண்டவர் வருவார். ஆண்டுடைய வருகைக்காக ஒரு திரள் கூட்ட பரிசுத்தவான்கள் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கால வேளையில் ஆண்டவர் உணர்த்தின ஒரு வார்த்தை என்னன்னா, கடந்த மாதெல்லாம் தேவன் எழுந்தருளுவார், தேவன் எழுந்தருள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக, வெற்றிகரமாக, ஜெயமுள்ள ஒரு தேவ பிள்ளைகளாக ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை 2 யோவான் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பு. சாதாரண பலனை அளிக்க மாட்டாராம். 2 யோவான் 8ஆம் வசனம் மட்டும் பாருங்கள். 2 ஜான் 8ஆம் வசனத்தில் யோவான் இப்படி, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்க. கொடுக்க போறார் பலன் எல்லாருக்கும். கை மேல தர போறார். எப்படி கொடுக்க போறாரு? அபண்டன்ஸா, பூரணமா. பாதி எடுத்துக்கலாம் கொடுக்க மாட்டார். அப்படி நிறைவா கொடுக்க போறார். அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி போடுவார். மனுஷன் கொடுக்கிறதுக்கும் தேவன் கொடுப்பதுக்கும் வித்தியாசம். ஏசாயா 61:7 இரட்டத்தனையான பலனை கொடுப்பேன். இரட்டத்தனையான பூரண பலனும் கொடுப்பேன், இரட்டிப்பான பலனும் கொடுப்பேன். யாருக்குன்னு கேட்டால் சியோனுக்கு. எனக்காக காத்து கொண்டிருக்கிற சியோன். ஆண்டுடைய நாமும் மகிமைப்படுவதாக. எல்லார் கண்களை மூடுவோம். ஆண்டவர் குறிப்பிடுகிற ஒரே வார்த்தை, தேவன் எழுந்தருளுவார். ஆண்டுடைய நாமும் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக எழுந்தருளுவா. நான் போகிற இடத்துல அவர் எழுந்தருளுவா. ஜெபிக்கிற ஜெபஸ்தலத்தில் அவர் எழுந்தருளுவா. முதல் நடக்கிற காரணம், சத்துருக்கள் சிதறுண்டு பகைக்கிறவர்கள் வெட்டுண்டு போவார்கள். நம்ம எதிர்க்க எந்த சக்தியாலும் முடியாது. ஏன்னா அவங்க அவங்க நடுவில் இருக்கிறார். பைபிளில் இருக்குது, அவர்கள் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, காலைதோறும் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். இன்றைக்கு நம்ம தேவன் நம்மோடு இருப்பது உண்மைன்னா அவர் எழுந்தருள வேண்டும். சீனாய்க்காக எழுந்தருள்வது வார்த்தையின் பிரசன்னம். சீஷர்களுக்காக எழுந்தருளினார் இயேசு, வல்லமையின் பிரசன்னம். 3வது சியோனுக்காக எழுந்தருளின் வருகையின் பிரசன்னம். வருகையின் பிரசன்னம். தேவன் சீக்கிரமாக எழுந்தருள போகிறார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. நன்றியோடு மை துதிக்கிறோம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத
தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னா பிரசன்னா